முன்னால நிக்கிறவங்க நீங்க பின்னால போனாதான் டிவி கவரேஜ் நடக்கும். சரியான கவரேஜ் வேணுமா வேணாமா? உங்க போட்டோல பிடிச்சிட்டீங்கல்ல, கிளம்புங்க. சொன்னா கேளுங்க, கிளம்புங்க. பின்னால பாருங்க, மீடியா ஃபுல்லா இருக்கிறாங்க. குமார் ஐயா கிளம்புங்க ஐயா, போங்க. பின்னால போய் உட்காருங்க, போங்க. சொல்றதை கேளுங்க, போங்க. கண்ணா போதும் கண்ணா, போங்க. தம்பி போங்க போங்க போங்க. டாக்டர் அத்தனை பேரை கிளம்பலாம், போங்க. வாங்க 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 வாங்க. நிகழ்ச்சி தூங்கணும்ல, வாங்க 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 வாங்க, போங்க. அப்படி மீடியா కవర్ பண்ணணும்ல, నిగల్సి நடக்கணும். கிளம்புங்க ஐயா, போங்க. బాబు ఈ ప్రోగ్రామ్ సక్రమంగా జరగాలంటే కొంచెం సహకారం చేయండి. అందరూ వెళ్ళి కూర్చోండి. உங்களுக்கு அங்க இடம் இருக்கு பாருங்க, போங்க. బాబు போங்க. వేది దగ్గర ఉండే వాళ్ళందరూ కూర్చోండి. போங்க கிளம்புங்க. போதுமா கண்ணா, போங்க போங்க போங்க. కుమార్ మరొకసారి వేడుకుతున్నాం, ఎవరు అక్కడ నిల్చుకోవద్దమ్మా బాబు. అందరూ కూర్చొని మీడియా వాళ్ళకి దయவு செஞ்சு பின்னால போங்க, இங்க நிக்காதீங்க. மீடியாவுடைய இது இருக்கு, தயவு செஞ்சு போங்க, பின்னால போங்க. போங்க போங்க. மேடை அருகாமையில் இருக்கும் அனைவரும் யாரும் நிக்க வேண்டாம். தயவு செய்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்க நிக்காதீங்க, போங்க. சொன்னா கேளுங்க, போங்க போங்க. போய் பின்னால போய் உட்காருங்க, போங்க. ஹலோ, போங்க பின்னால வாங்க. மீடியாவுக்கு இடைஞ்சலாக இருக்காதீங்க. நம்முடைய நிகழ்ச்சியை மீடியா கொண்டு போய் சேர்க்கணும். தயவு செஞ்சு எல்லாரும் பின்னால போங்க. இப்பொழுது நம்முடைய ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டத்திற்கான அகில இந்தியா முழுவதும் இதை கொண்டு செல்வதற்காக தமிழகத்தினுடைய பொறுப்பாளராகவும் பல மாநிலங்களுடைய பொறுப்பாளராகவும் இருக்கக்கூடிய திரு அனில் ஆண்டனி அவர்களுக்கு நம்முடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அர்ஜுனமூர்த்தி அவர்கள் பொன்னாடை பொருத்துவார். சார் அர்ஜுனமூர்த்தி சார், அனில் ஆண்டனி அந்த மேடையில் ஓரமாக நிற்கிறோம்னா தயவு செஞ்சு கீழே இறங்குங்க, கீழே இறங்குங்க எல்லாருமே. மேடையில் நிற்கிறவங்க தயவு கீழே இறங்குங்க. குமார், திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை, நம்ம மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்துவார். குமார், சாய்ராம் லட்சுமி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பொன்னாடை பொறுத்துவார். வாங்க, எடுத்துட்டு வாங்க. குமார், மாநில தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்துவார். சாய்ராம் லட்சுமி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு. குமார், நம்முடைய இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்தார். காயத்ரி சுரேஷ் வாங்க. நம்முடைய அரவிந்த் மேனன், நம்முடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்தார். ஐயா, இங்க செல்ல எடுத்ததெல்லாம் போதும், அப்படியே பின்னால வாங்க. வாங்க பின்னால வாங்க, பின்னால வாங்க. அர்ஜுனமூர்த்தி திரு திரு பட்டேல் அவர்கள் எங்க இருக்காரு? வாங்க, சீக்கிரம் வாங்க. அர்ஜுனமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்துவார்.
ஓகே, முடிச்சிடலாமா? சரி, ஒரு இந்த அற்புதமான காலை பொழுதிலே இந்த நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற ஒரு அற்புதமான இந்த நாட்டை மிகச்சிறந்த ஒரு ஜனநாயக நாடாக நாம் சீரமைப்பதற்கு ஒரே நாடு ஒரு தேர்தலுடைய தமிழகத்தின் இணை அமைப்பாளர் நாராயண் திருப்பதி அவர்களுக்கு சிவபாஸ்கர் சால்வை அணிவிப்பார். சிவபாஸ்கர். ஐயா விடுங்க விடுங்க விடுங்க, வாங்க. மேடையில் வேற யாரும் நிற்காதீங்க, தயவு செஞ்சு கீழே இறங்குங்க. நம்முடைய இப்பொழுது நமது ஒரே நாடு ஒரே தேர்தலினுடைய இந்த விழிப்புணர்வு அல்லது நாம் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் இதை எடுத்து செல்லக்கூடிய இந்த திட்டத்திற்கு இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ஒரு நீண்ட அரசியல் வரலாறு கொண்டவர். மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்ததோடு திராவிட சிந்தனையிலே இருந்து திராவிட மாடலாக இருந்து இன்றைக்கு அதை அப்படியே ஆன்மீக அரசியலுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதாக தன்னை முன்னிறுத்தி இன்று ஒரு மிக சிறப்பான இந்த கூட்டத்தை அவர்தான் ஒருங்கிணைக்கிறார். இப்பொழுது வரவேற்புரை ஆற்றுவார். விளக்கு சார், லைட்டிங் ஆஃப். ஹலோ டாக்டர், லைட்டிங் ஆஃப். எல்லாருக்கும் வணக்கம். குத்து விளக்கு, குத்து விளக்கு, குத்து விளக்கு. கேட்டுங்க, யாராச்சும் ஒரு ஆளை கேளுங்களேன். சொல்லுங்க. முதலாவதாக தேசிய கீதம் பாட உள்ளதால் அனைவரும் அதற்கான மரியாதையை கொடுக்க வேண்டுகிறேன்.
ஜெய் ஜெய் ஜெய். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் நாங்கள் லேட்டாக ஆரம்பித்ததுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது பல காரணங்களால் லேட் ஆயிடுச்சு. இப்போது இன்றைய தருணத்தை நாளைய தமிழகத்தின் மாற்றத்திற்கான ஆரம்ப புள்ளியாக நான் கருதுகிறேன். ஆகையால் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்கின்றேன். தாங்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வையான ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கத்திற்கு வருகை தந்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என் வாழ்த்துக்கள் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் உரித்தாகுக. முதற்கண் இந்நிகழ்வில் தலைவராகவும் எங்களது வழிகாட்டியாகவும் வேண்டுதல் வேண்டாமையை தவிர்த்து அனைத்து நிர்வாகிகளுடன் தொண்டர்களுடனும் பாசமிகு தலைவராக செயல்படும் அன்பு சகோதரர் நம் மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்களை அன்புடன் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவரது அனுபவத்தில் நான் வியந்தது யாதெனில், ஆண்டவன் அருளாலும் அவரது அன்பான அணுகுமுறையாலும் எல்லார் மனத்திலும் வெகு விரைவில் அன்புக்கு பாத்திரமாபவர். அவர் தன் புன்சிரிப்புடன் குறைகளையும் நிறைகளையும் கடந்து செல்லும் அற்புதமான அனுபவத்தினை பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் ஏகலைவனாக கற்று வந்தவராகவே நான் அறிகிறேன். தானும் ஒரு ஏழை பங்காளனாக அவர்களது வாழ்வாதார சிறக்க பாடுபட வேண்டும் எண்ணத்தில்தான் பல இடர்பாடுகளுக்கு இடையிலும் தொடர் முயற்சியும் அவரது இயல்பான அணுகுமுறையும் இன்றும் தமிழகத்திற்கு ஒரு மாற்று சக்தியாக உருவாவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பினை இறைவன் அவருக்கு நல்கி இருக்கிறார் என்று நான் பெருமிதம் கொள்கிறேன். நாம் அனைவரது ஆசையும் தமிழகம் மற்றும் அரசியலை நோக்கி வெற்றி நடை போட்டு வருகிறார். அரசியலையும் அரசாங்கத்து நிர்வாகத்தினையும் நன்கு பயின்ற நம் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்களை அன்புடன் தலைமை தாங்க மீண்டும் நம் கரோடி செய்து வரவேற்போம். மிகவும் முக்கியமாக இந்நிகழ்வின் கதாநாயகனாக ஆந்திர மண்ணின் செல்ல பிள்ளையாக பாசமிகு செயல்திறன் மிக்க தன் எண்ணத்தை என்றும் செயலாக துடிக்கும் ஆர்வமும் லட்சியமும் ஒருங்கே அமைந்த வைகுந்த ஸ்ரீ வெங்கடனின் ஆசீர்வாதம் பெற்ற மாண்புமிகு ஆந்திர துணை முதல்வர் திரு பவன் கல்யாண்ஜியை ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கிற்கு அனுமதி தந்து வந்ததில் எங்கள் குழு சார்பாக மகிழ்ச்சி அடைகிறோம், பாசத்துடன் வரவேற்கின்றோம். அவர் ஜனசேனா கட்சி தொடங்கிய முதல் அவரை மிக நெருக்கமாகவும் உன்னிப்பாகவும் அவரது செயல்பாடுகளை கவனித்து வருகிறேன். அதில் ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், அவருடன் செயல்பட்டவர்கள் இருவர் தமிழ்நாட்டில் வாழ்பவர்கள், என்னிடம் அதிக தொடர்பில் இருப்பவர்கள். அவர்கள் இவரது செயல்திறனையும் இவருக்கு மக்களிடத்தில் இருக்கும் செல்வாக்கினையும் அடிக்கடி என்னிடத்தில் புகழ்ந்து பேசி வருகிறார்கள். ஒரு முறை இவர் பல கோடி மக்களின் வசீகரத்தை பெற்றவர் என்பதற்கான ஒரு நிகழ்வினை தொலைக்காட்சியில் கண்டு மகிழ்ந்தேன். அவ்வூர் மக்கள் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் வரை மலர்களை அவர்களது வீட்டு மாடியிலிருந்து தொடர்ந்து தூவிக்கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஏகோபித்த வரவேற்பினை பல ஆண்டுகளுக்கு பின் நான் கண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இவரிடத்தில் நான் கண்ட ஒரு வித்தியாசமான உடல் முடியும் உடல் அமைப்பும் பாரதம் முழுதும் பொருத்தமானவராகவும், எந்த மொழி மனிதர்களாக இருக்கட்டும், கலாச்சார மாற்றத்திற்கானவராகவும் இருக்கட்டும், அவர்கள் மத்தியில் அவர்களாவே பிரதிபலிப்பது என்பது இறைவன் கொடுத்த வரம் அவருக்கு. ஆந்திர பிரதேச வளர்ச்சிக்கான அவரது தொலைநோக்கு பார்வையை குறிப்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் உயர்ந்த நரேந்திர மோடி அவர்கள் வழிகாட்டுதலும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உறுதுணையோடு அமராவதியை உலக தரம் வாய்ந்த தலைநகரமாக மாற்றுவதற்கான அவரது முயற்சிகளை நாம் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். பழங்குடி கிராமங்களில்
உள்கட்டமைப்பு மேம்படுத்துதல் மற்றும் சுற்றுச்சூழல் சுற்றுலாவை ஊக்குவித்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு அடவி தள்ளிப்பட்டா திட்டம் போன்ற அவரது முன்முயற்சிகளை உள்ளடங்கிய வளர்ச்சியும் அவரது கவனத்தை வெளிப்படுத்துகிறது. பீத்தாபுரத்தில் அவர் செய்த பங்களிப்பில் எண்ணில் அடங்காதது. 100 படுக்கைகளை கொண்ட சமூக சுகாதார மையம் மற்றும் டிடிடி கல்யாண மண்டபம் போன்ற 100 கோடி மதிப்பிலான திட்டங்களை உட்பட இது அவரது தொகுதியின் மீது அவரது அர்ப்பணிப்பை நிரூபிக்கிறது. பஞ்சாயத்து ராஜ் மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சராக அவரது பங்கை பாராட்டுகிறேன். நீர் வளங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான நேரத்தில் தீர்வுகளை உறுதி செய்வதற்காக ட்ரிங்கிங் வாட்டர் வார் ரூம் குடிநீர் போரறைகள் அமைப்பது போன்ற முயற்சிகள் அவர் முன்னுரிமை அளித்துள்ளார். இதுபோல் பல திட்டங்களுக்கு வித்திட்டவர் இவரே ஆவார். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு செயல் அவர் சமீபத்தில் செய்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். திருப்பதிக்கும் நம் பழனிக்கும் இடையே பஸ் போக்குவரத்தை உருவாக்கியதில் அவரோட சிறப்பு மிக பங்களித்தது. நாம் திருப்பதிக்கும் பழனிக்கு இடையே பஸ்ஸில் பயணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்த கொண்டதற்கு நான் அவருக்கு இந்த இடத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கால அவகாசத்தை கருதி என்னுடனும் எங்கள் குழுவில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தமிழகம் நன்கறியும். அவரது வெற்றி கோஷமான தாமரை தமிழகத்திலே மலர்ந்தே தீரும் என்ற நம்பிக்கையின் ஒளி என்றும் தமிழக காதுகளில் எதிரொலித்துக் கொண்டுள்ளது. இந்த குழுவில் அவரை செயலாற்றுவதற்கான வாய்ப்பு கிட்டியதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அவர் நேர்மறை எண்ணம் கொண்டவர், கூட்டு முயற்சியில் நம்பிக்கை உள்ளவர், திறமைகளை மதித்து அவரது முயற்சியினை கட்சியின் நலனுக்கு பயன்படுத்த விரும்புவர். இது அரசியலில் சற்று அரிதானது. அவர் வீரியத்துடன் சாதுரியத்துடன் தொடர்ந்து போராடி வெற்றியும் புத்தகம் கொண்டவர். அவர் அரசியலையும் அரசாங்கத்தையும் எவ்வாறு வழிநடத்துவது என்பதை நன்கு பயின்றவர். அவர் தந்தை தமிழை லாபமாக்காமல் மற்ற குடும்பம் மாதிரி தமிழை வச்சு பிழைக்காமல் அதிக செலவு செய்தவர். அதனாலே அவர் குரல் இன்றும் தமிழ் மக்கள் நெஞ்சங்களில் நிறைந்துள்ளது. இதுபோல் நான் பல அவர்களின் பெருமைகளை கூற வாய்ப்பு இருப்பினும் நேரங்காலம் கருதி இதை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக ஸ்ரீ அனில் ஆண்டோனி அவர்கள் டெல்லியிலிருந்து வந்துள்ளார். அவர் இந்த குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான இயக்கத்தில் முக்கியமான பொறுப்பில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்ம அரவிந்த் மேனன்ஜி மற்றும் சுதாகர் ரெட்டி அவர்களை பற்றி பெருமைகள் நிறைய இருந்தன. பட் காலங்கள் அவர்கள் பெருமை மிக்கவர்கள், பெருமைக்கு உரித்தானவர்கள். அவர்களை கரவழி வைத்து நீங்கள் அவருக்கும் வாழ்த்து செய்ய வேண்டும் கடமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இங்கே என்னுடன் செயல்புரியும் நம் நாராயண திருப்பதி அவர்களையும் வரவேற்று மனமகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க நன்றி. கூட்டத்திற்கு இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய அருமை மாநில தலைவர், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவருமான திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பவன் கல்யாண் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, மதிப்புக்குரிய அர்ஜுனமூர்த்தி அவர்களே, அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, அனில் கே ஆண்டனி அவர்களே, KS ராதாகிருஷ்ணன் அவர்களே, அர்ஜுன மேனன் அவர்களே, திருப்பதி நாராயணன் அவர்களே, அமர் பிரசாத் ரெட்டி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நமது இணை பொறுப்பாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டிஜி அவர்களே, கரு நாகராஜன் அவர்களே,
அண்ணன் விபி துரைசாமி அவர்களே, அண்ணன் கார்வேந்தன் அவர்களே, இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் குமார் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நமது பவன் கல்யாணி அவர்கள் ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு நம்மிடையே வந்து கொண்டிருக்கிறார் என்றால் உண்மையிலே இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது. இந்த நாள் ஒரு தொடக்கமாக மட்டுமில்லாமல் இது தொடர்ந்து அவர்கள் இந்த பகுதிக்கு வர வேண்டும், நமது தமிழக மக்களோடு இருந்து பழக வேண்டும், அவருடைய திட்டங்களை தமிழகத்தில் அவரோடு நாமும் சேர்ந்து செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்கும் தெலுங்குக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. பாரதியார் தமிழை பேசியதைப் போல புகழ்ந்து பேசியதைப் போல சுந்தர தெலுங்கனில் பாட்டி சேர்த்து தோணிகள் ஓட்டி விளையாடுவோம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆந்திர மாநிலமும் தமிழ் மாநிலமும் கலாச்சாரத்திலும் பண்பாடிலும் ஒருங்கிணைந்த ஒரே கலாச்சாரத்தை பண்பாடையும் கொண்டது. அந்நியர்களை எதிர்த்து போராடுவதிலும் ஆந்திர மாநிலமும் தமிழ் மாநிலமும் சேர்ந்தே போராடி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஒற்றுமையான விஷயம்தான். ஆக ஆந்திராவில் என்டிஆர், தமிழகத்தில் எம்ஜிஆர், ஆந்திராவில் என்டிஆர், தமிழகத்தில் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கும் என்டிஆருக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதே போல புதிய எம்ஜிஆராக புதிய வரவாக நமது பவன் கல்யாண் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய பவனி வந்திருக்கிறார்கள். அவருடைய வரவு நல்வரவாக வேண்டும். 20 படங்களில் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4 அமைச்சர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அன்பையும் பெற்று இன்றைக்கு நம்முடைய அன்பையும் பெற்று நம்முடைய வந்திருக்கிறார் பவன் கல்யாணி அவர்கள். மிகவும் சந்தோஷமான ஒரு நாளாக, தேச ஒற்றுமை நாளாக நான் இதை நினைக்கிறேன். ஒரே நாடு ஒரே தேசம். 1967 வரையிலும் ஒரே தேர்தலாக தான் இருந்தது. இன்றைக்கு கடந்த 2024 தேர்தலில் 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு இருக்கிறோம். ஆனால் ஒரு தேர்தலாக இருந்தால் நிச்சயமாக 12,000 கோடி ரூபாய் நமக்கு அதிலே படுகிறது. அது மட்டுமல்ல, 4.5 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்யும் போது அதில் 1.5 லட்சம் ஜிடிபி நமக்கு உயர்வு கிடைக்கிறது. ஆக ஒரே நாடு ஒரே தேர்தலினால் இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. இன்னும் ஒன்று சொல்லப்போனால் நேரம் மிச்சமாகிறது. இன்றைக்கு எதிர்கட்சிகள், மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் பேசுகிறார், இது ஒற்றை கட்சிக்கு வழிவகுக்கும், ஒற்றை கட்சியினுடைய ஆட்சிக்கு வழிவகுக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய தகப்பனார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பேசும்போது நெஞ்சுக்கு நீதி பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். ஆக ஒரே தேர்தல் வர வேண்டும் என்று, இல்லை என்றால் அரசு இயந்திரங்கள் சரிவர செயல்பட முடியாது, பணமுறையம் வீணாகும், காலம் வீணாகும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இத்தகைய சூழ்நிலையில் பவன் கல்யாண் அவர்கள் நம்மளிடையே வந்து இந்த ஒரே தேர்தலுக்காக வந்திருக்கிறார் என்று சொன்னால் வரவேற்கப்படக்கூடிய ஒரு அம்சமாக நான் கருதுகிறேன். தொடர்ந்து அவர் தமிழகத்தில் பவனி வர வேண்டும். மதுரையில் 22ஆம் தேதி பக்தர்களுடைய மாநாடு நடைபெறுகிறார். திருப்பரங்குன்றம் திரு பவன் கல்யாணி அவர்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளிலே ஒன்று. நமது துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் அறுபடை வீடுக்கும் தமிழகத்திலே வந்திருக்கிறார்கள். ஆனால் அதிலே ஒன்று இந்த திருப்பரங்குன்றம் ஜூன் 22ஆம் தேதி நடைபெறுகிற இந்த மாநாட்டில் பவன் கல்யாண் அவர்கள் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவர் சார்பாக உங்களை நான் கேட்டுக்கொண்டு உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறேன். ஏற்கனவே அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள். KS ராதாகிருஷ்ணனை பற்றி சொல்ல வேண்டும் சொன்னால் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அண்ணன் வைகோவிடம் இருந்தவர், கலைஞரிடம் இருந்தவர், எந்த கட்சியில் இருந்தாலும் தனக்கென்று ஒரு அரசியல் முதிர்ச்சி உண்டு அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்களை பற்றி நிறைய புத்தகமே எழுத போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக உங்களுடைய பணி சிறக்க இந்த இளம் வயதில் துணை முதலமைச்சர் பொறுப்பேற்றீர்கள். வருங்காலங்களில் இந்தியாவை
நமது பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து பல்வேறு உயரிய பதவிகளுக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தமிழக மாநில தலைவரும் முன்னாள் தெலுங்கானாவினுடைய ஆளுநராகவும் புதுச்சேரியினுடைய ஆளுநராகவும் திறம்பட பணியாற்றி இங்கு நம்மை எல்லாரும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒரே நாடு ஒரே தேர்தலினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்போது நம்முடைய உரையாற்றுவார். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். అందరికీ నమస్కారం. పవన్ కళ్యాణ్ గారు ఆంధ్రప్రదేశ్గా ఒక శక్తిగా ఇక్కడికి వచ్చింది. పవన్ కళ్యాణ్ గారు మీ సుదర్శన స్వాగతం. మీరు మా దగ్గరకు వచ్చినందుకు నాకు చాలా సంతోషంగా ఉన్నది. మీరు ఇక్కడికి వచ్చినందుకు నాకు సంతోషంగా ఉంది. నాకే కాదు, తమిళనాడుగా సంతోషంగా ఉన్నది. మీరు సుదర్శన మాకు బలాన్ని ఇస్తుంది. మీరు సుదర్శన మాకు బలాన్ని ఇస్తుంది. I am really very happy to receive you. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பவன் கல்யாண் அவர்களை தமிழகம் வருக 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 என இரு கரம் கூப்பி கையொலி எழுப்பி வரவேற்கிறது. இன்று இவரின் வருகை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போக இருக்கிறது. தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை இவரின் வருகையினால் நாம் நிரூபிக்க போகிறோம். தமிழகம் என்றுமே ஆன்மீக பூமிதான். இது பெரியாரின் மண் அல்ல, பெரியாழ்வாரின் மண். இது அண்ணாவின் மண் அல்ல, ஆண்டாளின் மண் என்பதை நிரூபிப்பதற்காக பவன் கல்யாண்ஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் வந்தவுடனே அவருக்கு மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் இன்று நாம் வேல் கொடுத்தோம். அன்னை பகவதி தன் மகன் முருகனுக்கு வேலை கொடுத்து இங்கே உள்ள அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று கொடுத்தார்கள். அதே போல மரியாதைக்குரிய பவன் கல்யாண் அவர்கள் அறுபடை வீடிற்கு சென்று முருகனின் பக்தனாகவே இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களின் கையில் வேலை கொடுத்து உங்களின் வேலை ஆந்திராவில் மட்டுமல்ல தமிழகத்திலும் இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இங்கே இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தலைமையில் மரியாதைக்குரிய சகோதரர் பவன் கல்யாண் போன்றவர்களின் துணையோடு நிச்சயம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவோம் என்பதை இங்கே உறுதியாக நாம் சொல்ல இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய நமது பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்களுக்கும், சுதாகர் ரெட்டி அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், பவன் கல்யாண் அவர்களின் குடும்பத்திற்கும் அவருக்கும் 30 ஆண்டுகால தொடர்பு என்று சொன்னார்கள். அவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, இங்கே அனில் ஆண்டனி அவர்கள் இளைஞராக இருந்து எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அவருக்கு எனது வணக்கம். இங்கே அண்ணன் சக்கரவர்த்தி நாயுடு அவர்களுக்கும் எங்களது வணக்கம். அதே போல அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பவன் கல்யாண் அவர்களின் தளபதியாக தமிழகத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்து, என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் அண்ணன் மரியாதைக்குரிய நாராயண் திருப்பதி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்காக அத்தனை ஏற்பாடுகளையும் செய்வதில் உதவிய அண்ணன் அர்ஜுன் மூர்த்தி அவர்களுக்கும் எனது வணக்கம். எல்லாவற்றிற்கும் மேலாக
திங்கட்கிழமை காலை ஒரு நல்ல நிகழ்வுக்காக இங்கே வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரின் பொற்பாதம் தொட்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல், இது நம் பாரத பிரதமரின் கனவு. ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் நமக்கு வேண்டும் என்றால், இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேர்தல் நடந்தது என்றால் அந்த தேர்தலுக்கு 10,000 கோடி செலவழிக்க வேண்டி இருக்கிறது. கட்சிகள் 7,000 கோடி செலவழிக்க வேண்டி இருக்கிறது. உதாரணத்திற்கு மாநில தேர்தல் என்றால் 1000 கோடி செலவழிக்க வேண்டி இருக்கிறது. இது கட்சிகள் இல்லாமல் தேர்தல் செலவு மட்டுமே. அப்படி என்றால் 1000 கோடியை 8 கோடியை வைத்து வகுத்தால் எவ்வளவு கோடி ஒரு நபருக்கு செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆக அந்த பணம் மக்களின் நல்வாழ்விற்கு செலவழிக்கப்பட்டால் நிச்சயமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கும் மிகப்பெரிய திட்டம் என்பதை நாம் இங்கே வரவேற்போம். இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு அரசியல் கட்சி தலைவர், தமிழகத்தில் உள்ள தலைவர் சொல்கிறார், ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்க, ஆட்சிகள் கலைந்தால் என்ன செய்வார்கள் என்று. நான் ஒரு டாக்டர், வந்தவுடனே நீங்கள் கருவுற்றிருக்கிறீர்கள், ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறீர்கள் என்று சொன்னால், டாக்டர் அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது முதல்ல கேட்டா எவ்வளவு கொடுமையோ, அதே போலத்தான் இந்த தேர்தல் முழுமையாக மக்களுக்கு பலன் தர வேண்டும். ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொள்வோம், ஒரு குடும்பத்திற்கு நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்றோம். அடிக்கடி குழந்தை பெற்றால் ஒரு குழந்தைகள் நிதிநிலை எவ்வளவு மோசமாக இருக்குமோ, அதே போல அடிக்கடி தேர்தல் வந்தால் ஒரு நாட்டின் நிதிநிலை மிக 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 மோசமாகிவிடும். அதனால்தான் மக்களுக்கான திட்டங்கள் நல்ல திட்டங்கள் கிடைக்க வேண்டும். இங்கே நான் வைப்பதெல்லாம் வைக்கும் கோரிக்கை என்ன என்றால், தமிழகம் நிச்சயமாக பலன் பெற வேண்டும். தமிழகத்தில் உள்ள மக்கள் நிச்சயமாக பலன் பெற வேண்டும். தமிழகத்தில் உள்ள மக்களின் வாழ்வு தாமரை மலர் போல் மலர வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நாம் நம்மை உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே பேசுவதற்கு பல பேர் இருப்பதனால் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். நான் மகப்பேறு மருத்துவமனை என்றால் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் அடிக்கடி குழந்தை பெற்றால் அந்த குடும்பம் எந்த அளவிற்கு செல்வத்தில் தடுமாறுமோ, அதே போல ஒரு நாட்டில் அடிக்கடி தேர்தல் வந்தால் அந்த நாடு நிலைமாறும், தடுமாறும். அதனால் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும், நல்ல மக்கள் திட்டங்கள் நமக்கு வர வேண்டும். அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் இங்கே வர வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்றால் இங்கே நமது இயக்கம் பல பெற வேண்டும். அதற்கு பவன் கல்யாண் போன்றவர்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி, ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்றால் பாரத தேசம் முழுவதும் தாமரை மலர்ந்ததை போல, நான் அடிக்கடி சொல்வதை போல, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். அதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்றால் நாமும் இங்கே பலம் பெற வேண்டும் என்று கூறி உங்களிடம் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை கரைத்து குடித்தவரும், திராவிட மாடல் என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருப்பவர்களுடைய வரலாற்றை நன்கு அறிந்தவர்களில் ஒருவருமான மிக சிறந்த பேச்சாளரும் சிந்தனையாளரும், குறிப்பாக இலங்கை தமிழர் பிரச்சனை குறித்து, காவிரி விவகாரம் குறித்து எல்லாம் தமிழகத்தில் கடந்த 50 வருடங்களில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு சரித்திர ஆய்வுகளை மிக சிறப்பாக செய்து மக்களிடையே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது நம்முடைய உரையாற்றுவார்.
மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆந்திர மாநில துணை முதல்வர், தென்னகத்தின் தலைவராக விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எதிர்காலத்தில் வரும். ஏன் இந்தியாவின் பிரதமராகக்கூடிய வாய்ப்பு கூட பவன் கல்யாணுக்கு இருக்கின்றது. அவர் வயதோ 53, இன்னும் எத்தனையோ காலங்கள் இருக்கின்றது. தமிழகம், கேரளம், கர்நாடகம், தெலுங்கானா, பாண்டிச்சேரி என்ற ஒவ்வொரு பகுதியிலும் அவரை பற்றி கேட்கின்றார்கள். அப்படிப்பட்ட பவன் கல்யாண் அவர்கள் இங்கே ஒரு தேசம் ஒரு தேர்தலை பற்றி சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அன்புக்குரிய பவன் கல்யாண் அவர்களே, ரெஸ்பெக்டட் சார், இட் இஸ் அவர் வந்தனம், அவர் நமஸ்காரம். அன்புக்குரிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர், மரியாதைக்குரிய எங்கள் நெல்லை மண்ணின் மைந்தர் சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, ஆந்திரா புதுவை மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர், தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை அவர்களே, அன்புக்குரிய சக்கரவர்த்தி அவர்களே, சுதாகர் ரெட்டி அவர்களே, அரவிந்த் மேன் அவர்களே, அனில் ஆண்டனி அவர்களே, அன்புக்குரிய நாராயணன் திருப்பதி அவர்களே மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு 10 ஆண்டுகள் கழிந்து திரும்பவும் மோடி அரசாங்கம் இங்கே நடக்கின்றது. ஒரு தேசம் ஒரு தேர்தல் வேண்டும் என்று ஏற்கனவே என்னுடைய மனு ஒன்றை உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது. எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ற PIL ரிட் பெட்டிஷன் கூட பெண்டிங்காக சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கின்றது. இந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு நோக்கத்தோடு இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் கொண்டு வந்ததை நாம் வரவேற்க வேண்டும். தமிழ்நாட்டில் பார்த்தால் உடனே ஒரு நெருப்பை வைப்பார்கள். ஏங்க, தொகுதி மறுவரையறை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. தென் மாநில தலைவர்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த ஸ்டாலின் பேசுறாரு, அதுக்கு அவசியமே இல்லையே, நோட்டிபிகேஷனே வரலையே. இப்படிப்பட்ட பிதாமகர்கள் நம்மை ஆளுகின்றார்கள். அவரை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு தேசம் ஒரு தேர்தல் அவசியம். ஏனென்றால் ஒரு தேசம் ஒரு தேர்தல் நடந்தால் மத்தியில் யார் பிரதமர் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். அப்போது தீர்மானிக்கும் போது பாரதிய ஜனதா கட்சியின் மோடியைத்தான் சொல்வார்கள். அந்த வகையில் சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாய்ப்பு நல்ல விதமாக அமையும். தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்காக எடுத்துக்கொண்டு செல்கின்றது. முன்னாடி பார்த்தா எனக்கெல்லாம் தெரியும், ஜனா கிருஷ்ணமூர்த்தி தலைவராக இருந்தார். அப்போது தீபம் சின்னம் ஜனசங்கத்துக்கு அந்த கச்சத்தீவு வழக்கு தொடுக்கும் போது நான் தான் அந்த குறிப்புகளை நெடுமாறனும் நான் தான் கொடுத்தோம். இன்றைக்கு அதற்கு பிறகு பொன் ராதாகிருஷ்ணன், சகோதரி தமிழிசை, நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் இயக்கமாக ஒவ்வொரு பட்டி தொட்டிலும் தாமரை கொடி பறக்கின்றது. எனவே மக்கள் ஏமாளியாக இருக்க மாட்டார்கள். நிச்சயமாக திராவிட இயக்கத்தில் நான் இருந்தவர், அதே போல அர்ஜுனமூர்த்தி இருந்தவர், இந்த சக்கரவர்த்திக்கும் நன்றாக தெரியும். அந்த வகையில் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இது தெய்வத்தின் குரல், நியாயத்தின் குரல். எனவே இதற்கான முடிவுகளை எடுப்போம். 2026 நிச்சயமாக பவன் கல்யாண் பட்டி தொட்டியெல்லாம் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்வார். வெற்றியை காண்போம். நன்றி, வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளரும் தேசிய செய்தி தொடர்பாளருமான கேரள மண்ணினுடைய மைந்தனாக பத்தனம்திட்டா தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக திறம்பட போட்டியிட்டு அவருடைய தந்தை நம் அனைவருக்கும் தெரியும், AK ஆண்டனி அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளினால் ஈர்க்கப்பட்டு நம்முடைய கட்சியிலே இணைந்து இன்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர். ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று இந்தியா முழுவதும் குரல் கொடுத்து கொண்டிருப்பவர். மேகாலயாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர் நம்முடைய அருமை நண்பர் திரு அனில் ஆண்டனி அவர்கள் நம்முடைய உரையாற்றுவார்.
Bharat Mata ki. Most respected chief guest of today, Sri Pawan Kalyan Garu, Sri Nayanar Nagendran Avarkal, Sri Arvind Menonji, Sri Sudhakar Reddy ji, the convener of One Nation, One Election in Tamil Nadu, respected Sri Tamil Sai ma'am, Sri Arjuna Murthy ji, Sri Narayanan ji, Sri Chakravarti ji, Sri K.S. Radhakrishnan ji, all the distinguished guests on the dais, and all my esteemed friends who are gathered here today for this seminar on a very, very pertinent topic that is in discussion in India right now. At this moment, we all know that our country, India, is in a very transformative phase, especially in the last 11 years since our Honorable Prime Minister Sri Narendra Modi ji started leading this country. We were a 2 trillion economy in 2014, and just yesterday, our country has overtaken Japan and has become the 4th largest economy in the world. In the last 11 years, our country is seeing unprecedented growth across sectors. Now we are the 4th largest economy. We are moving towards a 5 trillion, 3rd largest economy in the next 2-3 years itself. And our Honorable Prime Minister Narendra Modi ji has a vision where he wants to transform India into a fully developed Vikasit Bharat by 2047, the 100th year of our independence. Keeping that in mind, to ensure that the country keeps progressing forward, he had brought a lot of reforms across many sectors. In the financial sector, there was the historic goods and services tax reform. Similarly, across sectors they had been reformed, and we are seeing the dividends right now. Alongside these reforms, to ensure that there is inclusive growth, with the motto of our Prime Minister's development mantra, Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwas, he also created around 300 different schemes to empower everybody. To ensure that this growth continues, again our Prime Minister and the central government is now working on another transformative reform, which is One Nation, One Election. When we all hear it, we will think that this is a very new concept. But if you look at our country's history, this is nothing new. When we look at our first 4 elections, we got our independence in 1947. The first elections happened in 1951. And then there were 4 elections till 1967, 4 national elections. And in our history, in the first 4 national elections, all the Lok Sabha and state elections happened together. So the first 16 years, first 20 years of our country's independence, India actually had One Nation, One Election. Things started changing after 1967. In 1967, Mrs. Indira Gandhi became the Prime Minister of India. And then in the next 2-3 years, almost 14 different non-Congress governments were dismissed across India. Then 1971, there was a war with Pakistan that resulted in the creation of Bangladesh. And the election that was supposed to happen in 1972 was preponed by a few months. Then 75, there was an emergency that was declared. From 75 to 77, there were no elections that happened anywhere in this country.
And then in that 10 years, all that election cycles got desynchronized. And finally, elections started happening every now and then. You look at India's history, in the last 30 years, every year there had been some form of election, a national election or a state election. So this is the state of India right now. As early as 1983, the Election Commission of India, so I again want to remind you that it was a Congress government then. In 1983 itself, our Election Commission had suggested that it is good for the country if we can go back to one nation, one election. But because of many circumstances, it didn't happen. I represent the Bharatiya Janata Party. The party was formed in 1980, and the founding fathers of our party, from Sri Adal Bihari Vajpayee ji to Sri L.K. Advani ji, they were all big proponents of holding all the elections together. In 1980 itself, the Bharatiya Janata Party had supported this initiative. Later in 1999, there was a law commission that was led by Justice Reddy, who again suggested to the union government then that it could be a good thing to again hold all the elections together because of multiple reasons. Our current Prime Minister Sri Narendra Modi ji also is a big supporter of this initiative, and in the Bharatiya Janata Party's manifesto in 2019 and 2024, One Nation, One Election was one of the action items of our manifesto. In 2023, to ensure that this can become a reality and to explore this concept, the union government created a very high-level committee. The high-level committee was led by the former President of India, Sri Ramnath Kovind ji, and the committee had many stalwart citizens of India, from Home Minister Amit Shah ji, former Chief Minister of Jammu and Kashmir, Sri Ghulam Nabi Azad ji, senior advocate, renowned advocate Hari Salve ji, right? That 7 members were there in that committee, and the committee did extensive deliberations for many months. The committee and the subcommittees interacted with lakhs of people across India, and after interacting with lakhs of people of India from every political spectrum, every social spectrum, every section of the society, the committee said that this is a good initiative. Almost 87% of the people who the committee interacted with supported this one initiative. Kovindji's committee did a lot of study, and one of the biggest reasons why he suggested that there should be one nation, one election was because of economic itself. So the committee, after a lot of deliberations and studies, submitted an 800-page report to the government of India, and in that it is said that if implemented properly, this can bring a GDP change of 1.5%. 1.5% of the GDP is almost 4.5 lakh crores, which is almost 50% of our current healthcare budget, 33% of our education budget. So this is the kind of savings that if one nation, one election is implemented could bring, and it is a very important driver of economic growth. Similarly, 2019 election, the total cost of conducting all the elections were estimated to be around 65,000 crores. 2024, it increased to almost 1.3 lakh crores. Next election, again, it will be only increasing. So, to synchronize all this, this was one of the biggest reasons. Then you all know that a lot of politicians are sitting here. Whenever there is an election, then you see all our national leaders, all our state leaders, they are all campaigning non-stop for a lot of period. Right now in India, as I already mentioned, in the last 30 years, every single year there was a state election or a national election. And if you look at the previous few years election cycle itself, in 2024 there was a Lok Sabha election. Just a few months back there was elections in Rajasthan, Madhya Pradesh, Chhattisgarh.
Immediately after the Lok Sabha election, there were elections in Maharashtra, Haryana, then in Delhi. Now this year again there are elections in Bihar. So you all know that whenever there is an election, the Election Commission declares a model code of conduct, and during this period, it is not possible for any government to do any activity that will change the course of an election. So every year right now, almost 5 months a year, there is a model code of conduct. And because of that, there is a lot of governmental efficiency that changes. There is no governmental efficiency decreases, administration efficiency decreases. So keeping all this in mind, our Honorable Prime Minister Narendra Modi ji led government, he is now suggesting that there should be an election where everything should be held simultaneously so that our governmental efficiency increases, administrative efficiency increases, our cost savings rapidly decreases, and we can have a GDP boost of almost 1.5 to 2%, which will be a very important driver to ensure that by 2047, our country will be a fully developed Vikasit Bharat. Keeping that in mind, I request all of you to support this initiative. Thank you for your attention. Jai Hind. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளராக நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பேரன்புக்குரிய மரியாதைக்குரிய திரு சுதாகர் ரெட்டி ஜி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். भारत माता की नरेंद्र मोदी जी, पावर स्टार पवन कल्याण जी, भारत माता की वंदे वंदे. Most respected, dynamic power star, not only from the film industry, he is the power star in a political arena entire from South India. Self-made man, man of ethics, man of values, man of service. That is Pawan Kalyan ji, Deputy Chief Minister of Andhra Pradesh government. Respected Arvind Menon ji, our Secretary in charge Tamil Nadu, Presiding Officer, our respected Talaivar, Manila Talaivar, my loving brother, MLA from Tirunelveli, very lovable person, seasoned politician, Nayanar Nagendran ji, our dynamic politician, administrator as governor, ex-governor, previous president, ex-president of Bharatiya Janata Kutch, Dr. Tamilsai Soundararajan ji, another dynamic minister from Andhra Pradesh government, Satya Kumar ji, Minister for Health, Arjun Murthy ji, Chakravarti ji, and our intellectual brother Radhakrishnan, ex-MP ji, and Anil Anthony ji, his father A.K. Anthony ji is very fond of me at those days. His youngster is upcoming leader. And Anaivarakam Vanakam, sitting on off the dais, Karun Nagaraj ji, Venkatesh Maurya ji, Keshav Vinayakan ji, Doraswamy ji, everybody visible. And dear friends, Anaivarakam Vanakam, Sahodara Sahodaragalai, Valtikal Nalvaltikal for this mission. One nation, one election. First of all, I would like to congratulate our dynamic, beloved Prime Minister, world leader, Bharat Mata Suputra, Narendra Modi ji and armed forces who fought like anything, who achieved Operation Sindoor against terrorism, where the evil designs of Pakistan has been marooned by dismantling the terrorist camps in 9 areas, and 100 terrorists have been killed. And they have shown the mighty force of Army, Navy and Air Force with our intelligentsia scientists like BrahMos and Akash, so many Astra Shastra within Make in India under the visionary leadership of Narendra Modi ji. Narendra Modi ji is very fond of our Pawan Kalyan ji. He is a Pawan Putra like
Why Deva I am because his brother megastar Chiranjeevi ji also, I know him. There are that family, entire family, service oriented family, very kind hearted family. Pawan Kalyan garu eppudu బాధ చూడలేడు ఎవరన్నా బాధలో ఉంటే ఇప్పుడు సనాతన ధర్మానికి రక్షక పరిరక్షక వాయిస్ he is the man who will protect the sanatana dharma values. I don't want to take much of time in his presence because the focus real star power star is here, Pawan Kalyan ji. This land produced Subramanya Bharatiyar ji. This land Karma Bhumi Punya Bhumi produced Tiruvallar ji. This land produced warriors like Velu Nachiyar. Land produced Kodikati Kumaran ji. Vera Brahma Naidu ji. And so many stalwarts this land produced APJ Abdul Kalam. I am saluting all those stalwarts. This Punya Bhumi, unfortunately, the present rulers, because of petty politics, narrow-minded politics, family-oriented politics, they are talking ill about Sanatana Dharma. Our Kalyanji, Pawan Kalyanji will tell, I don't want to go into the subject. They are comparing Sanatana Dharma with virus, cancer, malaria. But Bhagavan Paramatma will teach them a lesson in this coming 2026 elections by befitting manner by defeating these forces who are anti-people government running corrupt practices, everything, everywhere. The need of the hour is one election, one nation. Why? Vare Nadu, Vare Tirdal. Vare Nadu, Vare Tirdal. We can, one uniformity will be there. We can development, there will be no speed breaks for development in the name of election code. Our intelligent, visionary Prime Minister, that is the reason our previous ex-president Ramnath Kovindji, Amit Shah ji, all stalwarts in the committee submitted a report. Now this meeting, through this meeting, I am appealing one and all parties, leave your petty politics and narrow-minded politics and come forward to support this one nation, one election. You recently noticed this enemy country, Pakistan, who trained terrorists. If one nation, one election, there will be one voice. Unfortunately, the Mallikarjuna Kharge and Rahul Gandhi like personalities still, Chidambaram of this land, still they are saying ill about what is the number of flights got down in the Pakistan. There are so many gaps are there. They are doubting. They are insulting the morale of our armed forces. It is shameful in the party of Congress party leadership. They must apologize to this nation and this great country. Leave the petty politics and come forward, support this one nation, one election and support the government under the dynamic leadership of Narendra Modi ji. I am appealing one and all to come forward. This meeting meant for that. అందుకని మీ అందరికీ శుభాకాంక్షలు తెలియజేస్తూ అనైవరకం వాల్తికల్ నల్వాల్తికల్ I am expressing my gratitude to giving this opportunity before my respected, most respected brother Pawan Kalyan ji. He is the material of our today's, he is Arjuna, he is playing a Arjuna role. Like Bhagavan Sri Krishna, like in Kurukshetra, what happened in previous days, definitely he will be the Arjuna for Tamil Nadu, for politics and Puducherry and Kerala and Karnataka, Maharashtra, Orissa, Andhra Pradesh, Telangana, everywhere I am conveying my best wishes, sir. Many more milestones you have to lead. మీకు అనేక రకాలుగా రాబోయే రోజుల్లో మంచి జరగాలని జరుగుతుందని ఆ భగవంతుని కోరుకుంటూ మీ అందరికీ శుభాకాంక్షలు. నండ్రి వనక్కం, ரொம்ப సంతోషం. தெலுங்கு திரையுலகின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்து கொண்டிருப்பவரும் ஆந்திர பிரதேசத்தினுடைய துணை முதலமைச்சராக திறம்பட செயல்பாட்டை கொண்டிருக்கும் நம்முடைய திரு பவன் கல்யாண் அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுடைய மிகுந்த அன்பை பெற்றவருமான நம்முடைய ஆந்திர பிரதேசத்தினுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே உரையாற்றுவார்.
Yes, sir. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களே, முன்னாள் தெலங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட், MLA and Assembly leader அவர்களே, ஸ்ரீ மன்னிக்கணும் டாக்டர் அரவிந்த் மேனன் அவர்களே, நேஷனல் செக்ரட்டரி பிஜேபி, டாக்டர் பொங்குலேட்டி சுதாகர் ரெட்டி அவர்களே, ஃபார்மர் MLC, ஸ்டேட் co-in-charge of தமிழ்நாடு, ஸ்ரீ திரு அனில் கே ஆண்டோனி அவர்களே, நேஷனல் செக்ரட்டரி, நேஷனல் ஸ்போக்ஸ்பர்சன் and national convener for one nation, one election, ஸ்ரீ ஆர்ஏ அர்ஜுனாமூர்த்தி அவர்களே, ஸ்டேட் இன்சார்ஜ் அண்ட் சோஷியல் மீடியா டீம், ஸ்ரீ நாராயணன் திருப்பதி அவர்களே, ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட், ஸ்டேட் கோ-கன்வீனர், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களே, பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், திரு கராட்டே தியாகராஜன் அவர்களே, ஃபார்மர் மேயர் சென்னை, திரு குமார் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், திரு குமார் அவர்களே, டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் சென்னை சவுத், திரு சக்கரவர்த்தி அவர்களே, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் ஸ்டேட் பிஜேபி, திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களே, தமிழ்நாடு ஸ்டேட் பிஜேபி ஸ்போர்ட்ஸ் விங் பிரசிடென்ட், திரு டாக்டர் குமார் ராஜேந்திரன் அவர்களே, பிரசிடென்ட் ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு, திரு சச்சிகுமார் யாதவ் அவர்களே, ஆனரபிள் மினிஸ்டர் of Health for Andhra Pradesh government, தமிழ்நாட்டின் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். உங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கேன், சென்னையில் வளர்ந்திருக்கேன். நான் தமிழ்நாட்டு விட்டு போய் 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் தமிழ்நாடு விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு என்னை விட்டு போகலை. ஏன்னா தமிழ்நாட்டு என் மேல ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப ஆழமானது. When I was growing up here, the impact and impressions are very deep, right from Tirukkural to martial arts, politics to devotion and cinema. அதனால தமிழ்நாட்டு மேல எனக்கு ரொம்ப மதிப்பு. எனக்கு தமிழ்நாடு திருவள்ளுவரோட பூமி, சித்தர்களோட பூமி, நான் வணங்குற தமிழ் கடவுள் முருகரோட பூமி, மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட பூமி, ஆயிரக்கணக்கான கோவில்களோட பூமி. எனக்கு பிடிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த பூமி, வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டோட பூமி. இந்த வீரபூமிக்கு என்னுடைய அன்பு வணக்கம். The experiences from Tamil Nadu have become a guiding light to my life. தமிழ்நாடு எனக்கு கற்றுத்தந்த அனுபவங்கள் என்னோட வாழ்க்கையோட வழிகாட்டியாவே மாறிச்சு. Today this seminar is about one nation and one election. ஒரே நாடு
ஒரே தேர்தல் பற்றி பேசுறதுக்கு நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம். இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பற்றி நிறைய பொய்யான தகவல்கள் பரப்பப்படுது, தவறான புரிதல்கள் உருவாக்கப்படுது. அது நம்ம ஜஸ்ட் லைக் இவிஎம்ஸ் எலெக்ஷன் டைமில் இஃப் யூ லுக் அட் இன் டிவி அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் டைமில் அவர் ஜெயிச்சா இவிஎம் சூப்பர் பான்னு சொல்லுவாங்க, அவங்க தோத்தா இவிஎம் டேம்பர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் என்ன சொல்லுவாங்க, இவிஎம் மெஷின்ல சூடு வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்துல கூட ரெட்ட வேஷம் போடுறாங்க. அவங்க அந்த காலத்தில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சப்போர்ட் பண்ணாது சூப்பர். இப்போ திருப்பி அதே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ கொண்டு வந்தா அது மோசம். இது எப்படி இருக்குன்னு தெலுங்குல சொல்றேன். அத்தை பகல் கொடுத்தே பார்த்தக்குண்டா, கோடல் பகல் கொடுத்தே கொத்தக்குண்டா. நான் தமிழ்ல சொல்றேன், தப்பா இருந்தா கொஞ்சம் மன்னிக்கணும். மாமியார் வடைச்சா மண் குடம், மருமக வடைச்சா பொன் குடம். వాళ్ళు చేస్తారు, அவங்க பண்ணா ரைட்டு, நம்ம இது முன்னாடி எடுத்துன்னு போனா தப்பு. ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுக்கு புதுசில்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுசில்லை. From 1952 to 1967 வரைக்கும் நாட்டோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இருந்து அடுத்த 2 decades it was always simultaneous elections, assembly and parliament. When the cycle was broken, simultaneous இருக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணது வேற யாரும் இல்லை, அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். And he is the one who insisted. He is the one who wanted this to happen. And today the sad part is they are opposing it. One election is not an untested theory, but rather a return to a system that our country successfully implemented in its formative years. This was when we just got freedom. In the most difficult early decades, our Bharat, நம்ம நாட்டு demonstrated a remarkable unity, irrespective of parties, and administrative capability by holding largely a synchronized elections for nearly 2 decades. Today, whoever is opposing the one nation, one election should go and read Kalainar Karunanidhi's argument in Nenjikku Needhi in favor of simultaneous elections. Karunanidhi avargale urged the center to constitute a committee to restore simultaneous elections. That's what exactly is being done today. We are implementing, national leadership is implementing the vision of none other than Kalainar Karunanidhi avargal, his dream, his thought. And it is strange and bizarre. We are trying to implement Ayya Muttavel Karunanidhi's proposal, and it is strange and bizarre. Ayya Muttavel Karunanidhi Stalin avargal opposing what his father has proposed. This is what we all should look into it. Every time, no matter in all these years, the last few decades, somewhere in the nation, elections keep on happening. We are losing focus, we are losing mandates, greatest wastage of expenditure.
constantly big brick batting, constantly mudslinging from different political parties onto each other. Somewhere we have to put an end to this. One election is over, suddenly one more election comes. And we are getting tired of just because of looking at it. But the problem is about the development is taking a back seat. So I'll share a few examples to you. If young and resource-constrained India could achieve a system akin to one nation, one election for nearly 2 decades after independence, then what is preventing a strong, a prosperous and technologically advanced Bharat from implementing the same now? What obstacles stand in the way of embracing a system that promises greater stability, reduced expenditure, and a more focused approach to governance? Allowing our leaders to dedicate more time, they can dedicate themselves to fully to the progress and prosperity of our every citizen. Consider a common scenario that happens in most of our states. Let us say an assembly election is held in a year. Later the state goes to the local body and panchayat polls in another 1-2 years' time. But by the time this ends, the preparations for Lok Sabha begins again. This creates a near continuous election cycle where political parties and the administration are continuously engaged in election-related activities. Where is the time for growth? Where is the time for stability? Where is the time for economic prosperity? For instance, if a state had assembly elections in 2021, local body polls in 2022, and then the national elections in 2024, the focus on consistent governance is inevitably diluted. The opposition also engages mostly in electoral strategies and electioneering and giving only limited attention to fighting for the public causes. India is in a constant state of election preparedness. Political parties are almost in a campaign mode, and that is not a good sign of healthy democracy. On average, it is reasonable to say that the elections to the legislative assemblies of at least 4 to 6 states are held every year. With thousands of panchayats and municipalities across the country, elections at this level are a continuous process happening in different parts of the country almost every year. The ruling parties, instead of focusing solely on governance and policy implementation, ruling parties are constantly strategizing for the next election. In the election, ஜெயிச்ச உடனே அடுத்த எலெக்ஷனுக்கு prepare பண்றது. Formulating populist measures and deploying their leaders for campaigns. This can sometimes lead to policy decisions being influenced by electoral considerations rather than the genuine needs of the people. And the opposition's primary focus often becomes attacking the ruling party and preparing for the next election. Constructive criticism and collaboration on policy matters can take a back seat to political maneuvering and electioneering. And we are going for short-term gains for a long-term risk. And diversion of valuable government resources. Besides time and cost, election means for a huge administrative machinery and logistics, a large number of government employees, including civil servants, police personnel and teachers are involved in election duty, diverting from their regular duties, maintaining law and order, requires additional security forces, and including army. We have become the most expensive democracy in the world. 2024 Indian general elections have emerged as one of the most expensive exercises globally. According to the estimates by the Center for Media Studies, the election cost approximately 16.3 billion, surpassing the roughly 15.9 billion spent on 2024 US presidential election. Furthermore, we consider the cumulative cost of state assembly, municipal and panchayat elections, the financial burden
on the Indian economy is substantial, diverting significant resources. So if we could, the Ramnath Kovind Committee's report suggesting that by implementing one nation, one election could potentially lead to a 1.5 increase in India's GDP, translating to roughly 4.5 lakh crores. If GDP increases, there will be a change in every common man's life. This represents a significant opportunity. This amount could be utilized to create vital infrastructure, build highways, invest in healthcare, education, raise the standard of living for millions of our countrymen. This potential economic gain highlights the urgent need to revisit one nation, one election and reclaim the sources we have been losing for decades. Opposition solitaire irupanga. This would challenge the regional parties' leadership. This would harm the federal structure. And I give a very right example for this. Where I come from, Andhra Pradesh, there is always simultaneous elections. In between, but in between after that, from post-freedom to till date, we have simultaneous elections apart from few 1 or 2 decades. Till recently, till the last elections, we had parliament and we had assembly. Nothing has changed. There were times national parties had lost, and it's more, the recognition is more for regional parties. There were times Congress had lost, TRS came in Telangana. There were times BJP had lost, and Telugu Desam or some other parties came. It's always, so there is no strength in this argument. It doesn't hold any water. And people also have become, if you look at Odisha elections in 2019 and 2024, if you look at the Odisha example, people opted for the regional party in Odisha and they opted for parliament for center, for BJP. So we are questioning the people's integrity. We are questioning the people's smartness. It is people who decided to be here. It is not us. It is not political leaders. One nation, one election is the will of the people of this country. We, all the political leaders should be, who is opposing it, should be aware of it. DMK and India Alliance and their partners argue one nation, one election is anti-federalism. If it is really so, why did Kalaignar Karunanidhi Avargal has supported it, whom they look upon him as a fighter for federal rights, and he did not see it as an anti-federalism. They agree that the simultaneous poll will benefit national parties, not regional parties. And I have told you the examples. In Odisha it was different. In Telangana it was different. And BJP didn't gain there. So that argument doesn't hold any water. I only request Honorable Chief Minister Thiru Stalin Avargale to revisit your resolution opposing one nation and one election. I request you to consider its potential to strengthen India's democratic framework by enhancing the efficiency of governance, optimizing resource allocation and fostering national cohesion. While addressing Tamil Nadu's valid concerns, I am from South. I understand each and every aspect.
அது ஹிந்தி இம்போசிஷன் இருக்கலாம், ஒரு லாங்குவேஜ் பத்தி இருக்கலாம், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி இருக்கலாம். If there are concerns for DMK, I'm also a regional party. I'm not a national party. And I'm able to gain the foothold. In 2019, I went alone. So political stability and political having a solid foothold is different. Our individual agendas should not hamper the growth of people. You should create the stability for the people, not instability. I request Honorable Chief Minister Thiru Stalin avargale to look into his call. And we promise you, while addressing Tamil Nadu's valid concerns about federalism, state autonomy, and logical feasibility through inclusive dialogue. ஏதாவது பிடிக்கலன்னா நம்ம உட்கார்ந்து பேசிக்கலாம்ல. And we will see, we have enough robust constitutional safeguards out there and a phased implementation approach that respects India's diverse regional entities. And I request Honorable Stalin avargal to look into it, to reconsider and let this policy, he should be able to support and take it forward. In short, I can say, ஒரே நாடு ஒரே தேர்தல் இது அரசு